தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. ಅಪಾರ ಕರುಣ ಸಿಂಧಂ ಜಾಣದ ಶಾಸ್ತ್ರಪುರಂ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ್ ಗುರು பிரமாமதனம் கலிக தெய்வம் கால்ச்வானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு எனக்கு அப்பாவுக்கு ஒன்று போச்சு அவருக்கு ஒன்று ஆரம்பித்தது. எனக்கு அப்பாவுக்கு ஒன்று போச்சு அவருக்கு ஒன்று ஆரம்பித்தது. இந்த இது சேனல் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள்லாம் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு, கொட்டிகிட்டே இருக்குது. அப்படின்னா பெரியவர்களுடைய அனுகிரகம் தானே, வேறு எதுவுமே கிடையாது. என்னோட சாமர்த்தியம் எதுவுமே கிடையாது. ஸ்ரீ நீலகண்ட ஐயர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர். இவரோட பொண்ணு வந்து உமா மகேஸ்வரி, ஆத்துக்கார் பேர் ஸ்ரீதர். உமா மகேஸ்வரி ஸ்ரீதர் அவளுடைய இன்டர்வியூ. உமா வந்து கல்யாணத்துக்கு பிறகு ஆத்துக்காரரோட ஸ்ரீதரோட நாக்பூரில் தான் தங்கியிருந்தா. குழந்தை வந்து ஸ்ரீராம், கை குழந்தை. ஒரு தடவை வெக்கேஷனுக்கு உமாவும் ஸ்ரீதரும் குழந்தைய எடுத்துட்டு, கை குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு 3-4 மாதம் 5 மாதம் சின்ன குழந்தை. அது எவ்வளோ வயசுன்னு சொல்ல, ஆனால் ஒரு வயசுக்குள்ளே தான் எடுத்துன்னு வந்திருக்கா. அப்போ வந்து மெட்ராஸில் இருந்திருக்கா. உமாவுக்கு வந்து திடீர்னு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. அதனால் லூஸ் மோஷன், டிசென்ட்ரி வந்துடுது. இப்போ வழக்கமாக டாக்டர் கன்சல்ட் பண்ணவொடனே இது வைரல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு மெடிசன்லாம் கொடுத்துருக்காரு. இவள் வந்து கொஞ்சம் இப்போ வெக்கேஷன் முடிஞ்சு கிளம்பி போகிற நேரமும் வந்துடுது. அதனால் டாக்டர் சொன்னார், தேவையில்லாமல் இங்கே அங்கேயும் போயின்னு இருக்கவானா, ஏன்னா எந்த நேரத்தில் எப்படின்னு, நான் வீட்லேயே இருந்தால் நல்லது இல்லையா, திடீர்னு டிசென்ட்ரி அதெல்லாம் பிரச்சனை வந்ததுன்னா அங்கேயே சுற்றின்னு இருக்குவானா, அது கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிப்போயிடும். அதனால் வீட்லேயே இருக்கும், எங்கேயும் போகவானான்னு தான் சொல்லியிருக்கார் முடிகிற வரைக்கும். ஏன்னா நாக்பூர் வேறு போகணுமே நீங்கள் திரும்பி அப்படின்னு அதை டாக்டர் பயமுறுத்தியிருக்கார், அட்வைஸ் பண்ணியிருக்கார். இவள் வந்து 2 நாள் தான் இருக்குது இப்போ நாக்பூரில் போக வேண்டியிருக்கு. 2 நாளைக்கு தான் கேப் இருக்குது. உமாவுக்கு வந்து நாக்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை மகாபரிவாளை தரிசனம் பண்ணிட்டு போயிட்டா. என்ன அப்பாவுக்கு ரொம்ப அத்தியந்த பக்தர், கேட்கவே வேணாம். ஆனால் அவர் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஆஃபீஸ் தான் இழுத்து பிடிச்சி ஓட்டின்னு இருப்பார். அதனால் பெரியவான்றது ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது அங்கே ஓடுவார் பெரியவாளை பார்க்குறதுக்கு. ஏதாவது பிரச்சனை தானே ஓடுவார். ஆனால் உமாவுக்கு பெரியவா தான் உயிர். ஆத்துக்காரருக்கு இல்லவே இல்லை, ஆத்துக்காரர் கண்டுக்க மாட்டார். இப்படி இருக்கும்போது உமாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக எடுத்து. அதனால் அவள் என்ன பண்ணால், 2 நாள் தான் இருக்குது. நம்ம அம்மா கேட்கவே வேணாம், அப்பா சொல்கிறது தான் கேட்பா. இப்படி தான் ஓடின்னு இருக்கு. வந்து நம்ம எப்படியா பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், ஏதாவது பெரியவா மனசு வச்சா தான் நடக்கணும். அதனால் ஆற்றுல அப்பா, அதாவது பிறந்தாத்துக்கு வந்திருக்கா இல்லையா, ஸ்ரீதரும் இருக்கார். அங்கே எங்கே வெளில போய் இருக்காருன்னு அவர் அங்கே தான் இருக்கார். பெரியவா படத்துக்கு முன்னாடி போய் நின்று மனசார வேண்டின்னு இருக்கா, பெரியவா நான் எப்படியாவது இந்த தடவை நாக்பூர் போகிறதுக்கு முன்னாடி உங்களை தரிசனம் பண்ணிட்டு போகணும், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டின்னு அங்கே நடக்குவான்னு அங்கே கேட்கும் பெரியவாளுக்கு. பெரியவா மடத்தில் இருக்கா, இப்போ வேண்டின்னு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஏதோ பூஜை, ஏதோ விளக்கேற்றி ஏதோ பண்ணுவா போல இருக்கா. அதனால் அது கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதனால் திடீர்னு அதை மடிசாரெலாம் கட்டிட்டு அதை விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கோலம் போட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஏதோ சின்ன ஒரு ஜபம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அப்பா வராளா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. அப்பா நீலகண்டையர் கார் வந்தது, இறங்கினார். அப்போ ராத்திரி 8:30 மணி. அப்போ வந்து அவள் அப்பாவும் சொல்லுவாராம், நீ அங்கே போனோம் இங்கே போனோம் கோவிலுக்கு போனோம் பெரியவாடை பார்க்கணுன்னு பேசிகிட்டு இருக்காத, உனக்கு வேண்டாம், டாக்டர் சொன்னதை கேடு அப்படின்னு. அப்போ அவருக்கு அந்த நினைப்பு இருக்குது. ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுத்துருந்தவர். அப்பாவுக்கு இப்போ அது போயிடுது. எனக்கு அப்பாவுக்கு ஒன்று போச்சு. அப்பாவுக்கு என்ன போச்சுன்னா அது மறந்து போச்சு. அந்த வார்னிங் கொடுக்கறது, கூட்டு போக மாட்டேன்னு சொல்கிறது மறந்துடுது. என்ன உமா பெரியவாடை பார்க்க போகலாமா அப்படின்ட்டார் தப்புன்னு. போகலாமே அப்படின்ட்டா. அது மடிசாரில் வேறு இருக்கா, கிளம்பியாச்சு. ஆத்துக்காரர் நீங்கள் வாங்கணும், அவரும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டார். 3 பேருமா அம்மாவும் இருந்தா கிளம்பி காரில் அங்கே போயிட்டா. 8:30 மணிக்கு கிளம்பி அங்கே போய் செய்யும்போது ராத்திரி ஐ திங்க் 10 மணி அப்படி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அவள் போய் சேர்ந்தாச்சு. ஆனால் போய் அங்கே மடத்துக்கு போயிட்டு திரும்பி வர வரைக்கும் எதோ பிரச்சனை இல்லாமல் இருக்கணுமேன்றது வேண்டிக்கிறா. அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் ஆகலை. அங்கே போய் சேர்ந்தாச்சு. ட்ராவல் போது ஒன்றும் ஆகாமல் ரிஸ்க் இல்லாமல் போய் சேர்ந்தாச்சு.
காஞ்சிபுரம் சேரும்போது ராத்திரி 10 மணி நான் சொன்ன மாதிரி. அங்கே வந்து அணுக்கத்தண்டர்கிட்ட சொன்னோடனே பெரியவா வந்து யாரையோ தேடின்னு இருக்க மாதிரி தான் வரப்போகிறான்ற மாதிரி தான் ஏதோ அவருடைய இதை பார்த்தா அப்படி தான் தெரியும். அணுக்கத்தொண்டர்களுக்கு நல்லா தெரியும். ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்தது. வாங்க அப்படின்னு கூட்டின்னு போனார். அங்கே போய் விட்டா எல்லோரும் நமஸ்காரம் பண்ணா. அந்த குழந்தைய கீழே விட்டா அந்த குழந்தை வந்து தவழ்ந்து கிட்ட பெரியவா கிட்ட போகிற மாதிரி போகிறதான். அவள் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு அப்புறம் நமஸ்காரம் பண்ணாலும் விட்டா குழந்தை தானே அது பாவம் அப்படின்னு பெரியவா கூட சொன்னாலாம். அப்புறம் என்ன எடுத்து பெரியவாளை தரிசனம் பண்ணால் பிரசாதத்தை வாங்கிண்டா. அங்கேருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு காரில் வந்து சேர்ந்துட்டான். அதனால் அப்பாவுக்கு ஒன்று போயிடுத்து, இவளுக்கு அதுக்கப்புறம் டிசென்ட்ரி வரல, இவளுக்கு ஒன்று போயிடுத்து. அப்பாவுக்கு எனக்கு ஒன்று போச்சு. அதுதான் அப்பாவுக்கு வந்து பொண்ணை கண்டிக்கணும், இங்கே அங்கே அலையக்கூடாது, பெரியவான்னு இந்த தடவை ஒன்றும் பைத்தியமாக இருக்க வேணாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த கண்டிப்பு போயிடுத்து. ஏன்னா லூஸ் மோஷன் வரும், வேற ஒன்றும் கிடையாது. பெரியவாள் பிடிக்காதுன்னு பெரியவாளுடைய பைத்தியம் அவளாம். ஆனால் இவளுக்கு வந்துடுத்துனா திருப்பி ஊருக்கு போய் சேர முடியாது, அது தொந்தரவு தானே. அப்புறம் அவள் வேலைக்கு போனோம், அவள் அங்கே போய் ஊருக்கு போய் நாகப்பூரில் அவள் வேலையை பார்க்கணுமே, எங்கே போகிறது. அதனால் அவர் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கார். அது நினைப்பு போயிடுத்து. உமாவுக்கு அந்த டிசென்ட்ரி போயிடுத்து. அப்புறம் ஆற்றுக்காரருக்கு என்ன போச்சுன்னு பார்க்கலாம். கார்த்தால பொழுது விடிஞ்சது, தூங்கினா. ஆற்றுக்காரரை காணோம். எப்பயும் கார்த்தால எழுந்தவொடனே காஃபி கேட்பார். உமா வந்து தேடுறா, எங்கே ஆற்றுக்காரர் காணோம். மொட்டை மாடிக்கு போனால் அது சந்தியாவந்தனம் புக்கை வச்சு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காராம். ரொம்ப அதிசயமாக இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் இது வரைக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டார், இது வரைக்கும் சந்தியாவந்தனமே பண்ணதில்லை. புக்கை வச்சு நீட்டாக பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டாலாம் ஆற்றுக்காரரை. அவர் சொன்னாராம், ஏன்னா பொறுமையாக இருந்திருக்கா, பண்ணி முடிச்சுட்டு உடனே தான் கேட்டிருக்கா, அது தொந்தரவு பண்ணல. ஸ்ரீதர் சொன்னாராம், என்னவோ தெரியல, எனக்கு இன்னும் இந்த தடவை பெரியவாளை பார்த்த உடனே வந்த பிறகு எனக்கு வந்து சந்தியாவந்தனம் பண்ணணும், நம்ம விடக்கூடாது, நம்ம ஆரம்பித்து பண்ணிடணும்னு தோணித்து. அதனால தான் ஏற்கனவே அந்த புக்கு கையில் தான் நான் வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அது பெரிய அதிசயமாக இருந்தது தான். ஒரு பிராமணனாக இருக்கேன், சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணுமே, திரிகால சந்தியாவந்தனம். இப்போ எப்படி அது வந்து யார் பெரியவா ஒன்றும் சொல்லலையே நீ பண்ணுன்னு. ஒன்றும் இல்லை, போய் பார்த்தா அந்த கடாட்சம், பெரியவாளை பார்த்த கடாட்சம் வேலை செஞ்சுருக்கு. அதனால் எனக்கு அப்பாவுக்கு ஒன்று போச்சு, அவருக்கு ஒன்று ஆரம்பிச்சிது அப்படின்னு சொன்னது யாருன்னா உமா தான். அப்பாவுக்கு அந்த இது கண்டிப்பு பண்ணுறது போயிடுத்து, தரிசனம் பண்ணுறதுக்கு வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லலை. இவளுக்கு அந்த டிசென்ட்ரி போயிடுத்து, இவருக்கு ஒரு சந்தியாவந்தனம் பண்ணுறது ஆரம்பிச்சிடுது வழக்கம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமேச்சரம்.